எல்லாவற்றையும் அறிவித்த ஆண்டவர் வருகையை மட்டும் சொல்லலை. ஏன் தெரியுமா? அக்டோபர் 31 வாரன்னு சொல்லிட்டாருன்னு வைங்களேன், 30 ராத்திரி 11:59 ஜெபம் பண்ணக்கூடிய ஆட்கள் நாம. அல்லேலூயா. முழங்கால் படிக்கிட்டு கேட்போம், ஆண்டவரே இது வரைக்கும் ஜெபம் பண்ணாமல் இருந்த பாவத்தெல்லாம் மன்னிச்சிருங்க, இது வரைக்கும் வேத வாசிக்காமல் இருந்த பாவத்தெல்லாம் மன்னிச்சிருங்க, எங்களை மட்டும் எடுத்துக்கொள்ளுங்க ஆண்டவரே. அதுலேயும் சுயநலம். ஆண்டவர் சொல்றாரு, நம்ம எப்பொழுதும் ஆண்டவரிடத்தில் சஞ்சரிக்கிற பிள்ளைகளாக இருக்கணும். அல்லேலூயா. வருகை அதனால தான் சொல்லலை, எப்போனாலும் வருவார். திருடனை போல வருவார்னு சொன்ன உடனே திருடன் அவன் வாய்ப்பு கிடைக்கும் பொழுது எப்போனாலும் வருவான், அப்படிதானே? திருடன் என்ன செய்வான்? அவனுக்கு தேவையான தங்க ஜாமான், வெள்ளி ஜாமான், வைர ஜாமானை மட்டும் எடுத்துட்டு மீதம் உள்ளதெல்லாம் வச்சுட்டு போயிடுவான். ஆண்டவர் வரும்போது என்ன தெரியுமா செய்வார்? ஜெபிக்கிற நீங்களும் நான் தான் அவருக்கு தங்க ஜாமான், வெள்ளி ஜாமான், வைர ஜாமான், விலையேற பெற்றவர்கள். அல்லேலூயா. அவர் திருடனை போல வருவார். அந்த நேரத்தில் யார் ஜெபிக்காங்களோ அவங்களுக்கு தான் அந்த அதிர்ஷ்டம், அவர்கள் தான் பாக்கியவான். அந்த நேரத்தில் நீங்கள் ஜெபிக்கலைன்னா அந்தி கிறிஸ்துவை பார்க்கிற பாக்கியம் கிடைக்கும். வேதத்தில் எத்தனையோ பாக்கியவான்களை சொல்லப்பட்டிருக்கிறது. இதில் இன்னொரு புதிய பாக்கியவானா நீங்கள் மாறிடாதீங்க. ஸ்தோத்திரம். அந்தி கிறிஸ்துவின் ஆட்சி பயங்கரமாக இருக்கும். பயங்கர பாடு, பயங்கர உபத்திரவம். இந்த மாதிரி விடுதலையாய் கர்த்தரை ஆராதிக்க முடியாது. உங்கள் கையில் வேதாகமம் இருக்காது. பயங்கர ஒரு சித்திரவதைக்குள்ள ஜனங்களை நடத்துவான்.